கோபிகாவுக்கு தெரியும் என்றாவது ஒரு நாள் இது நடக்கும் என்று. ஆனால் இவ்வளவு சீக்கிரம் நடக்குமென்பது அவளுக்கு தெரியாது. முதலாளி என்ற காண்டாமிருகம் அவளுடைய உயிரை கசக்கி பிழிந்து விட்டது. தற்கொலை பண்ணியதாக கதை கட்டி விட்டது. முருகையனோ தலையில் அடித்து அழுதான். தன் மகள் இறந்ததை நினைத்து அல்ல, குடிப்பதற்கு பணம் இனி வராதே என்பதற்காக. கோபிகா உயிரோடு இருந்த காலத்தில் முருகையன் பணம் வாங்க பங்களா வரும் போதெல்லாம் பயமாக இருக்கிறது, கூட்டிச் செல்லுங்கள் என்று கூறியிருக்கின்றாள். ஆனால் முருகையனோ பணத்தையும் உயர் ரக மதுபானங்களையும் வாங்கி கொண்டு ஐயா நல்லவரு, பிள்ளை நல்ல பிள்ளை, கொடுத்து வச்ச பிள்ளை என்று சொல்லிவிட்டு போயிடுவான். ஆம், நேற்று தான் கோபிகாவின் சடலம் கிராமத்திற்கு கொண்டு வரப்பட்டு தேயிலை தோட்டத்தின் கீழ் அடக்கம் செய்யப்பட்டது. ஆம், நான் தோட்டத்தில் இருந்து வருகின்றேன். கை கால் முகம் எல்லாவற்றையும் கழுவி வெள்ளாடை உடுத்து பள்ளிக்கூடத்திற்கு செல்வதற்காக பஸ் தரிப்பிடம் நோக்கி போகின்றேன். அங்கே கோபிகா மாதிரியே ஒரு உருவம் முருகையனுக்கு அருகில். நான் அந்த உருவத்திடம் எங்கே போறீங்கள் என்று கேட்கின்றேன். பங்களாவுக்கு வேலைக்கு போறேன் என்றதும் என் இதயம் ஒரு கணம் நின்றுவிட்டது. அது வேறு யாருமல்ல, கோபிகாவின் தங்கைதான். தான் வாழையடி வாழையாக வளர்ந்து வரும் பெண்ணினத்தில் எத்தனையோ பெண்கள் இவ்வாறு மடிகின்றார்கள். இவற்றுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி இல்லையா என்று முணுமுணுத்தவாறே விடியலை தேடி என்ற வார்த்தையுடன் பேருந்தில் ஏறுகின்றேன். குடி குடியை கெடு